அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, தமிழ்நாடு பேஜ்ல ஒரு அவார்ட் குடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தமிழ்நாடு பேஜ்ல தான் இன்னைக்கு 2 இம்பார்ட்டன்ட் நியூஸுமே இருந்துச்சு. ஸோ, இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஹேண்ட்ஸ் ஓவர் அவார்ட் டூ டிரான்ஸ் பெர்சன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ, தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 2021ல இருந்து டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் அப்படிங்கிறத நம்ம குடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் அப்படிங்கிறத 2021ல இருந்து நம்ம குடுத்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் அப்படிங்கிறது யாருக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, சந்தியா தேவி அப்படிங்கிற இவங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? சந்தியா தேவி எந்த மாவட்டம் அப்படின்னா, கன்னியாகுமரி. ஓகேவா? கன்னியாகுமரியைச் சேர்ந்த சந்தியா தேவிக்கு வந்து இந்த வருஷத்துக்கான டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க வில்லிசை அப்படிங்கிற ஒரு ஃபோக் ஆர்டிஸ்ட்டா இருக்காங்க. ஓகேவா? ஒரு பாரம்பரிய கலையோட இவங்க வந்து பிரசித்தி பெற்றிருக்காங்க. ஃபோக் ஆர்டிஸ்ட்டா இருக்காங்க. ஸோ, இந்த வில் இசைய பொறுத்தவரைக்கும், இதன் மூலியமா இவங்க நெறைய அவேர்னஸ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கொரோனா அவேர்னஸு, பெண்களுக்கான பாதுகாப்பு, அந்த மாதிரியான அவேர்னஸ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, டிரான்ஸ்ஜெண்டர் பீப்பிளோட குரோத்துக்கு வந்து நெறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ, அதனால 2024க்கான இந்த திருநங்கை விருது அப்படிங்கிறது யாருக்கு குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தியா தேவி அப்படிங்கிற இவங்களுக்கு தான் குடுக்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ ரூ. 1,00,000 அவார்டு, ஒரு சர்டிஃபிகேட்டும் குடுப்பாங்க. இந்த அவார்டு கொண்டு வந்தது 2020 ஃபர்ஸ்ட் இயர் 2021ல அவார்டு குடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. சந்தியா தேவி டிரான்ஸ்ஜெண்டர் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து டிஎன்ஸ் எம்எம்ஆர் டிராப்ஸ் டூ 45.5 இன் 2023, 24 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? எம்எம்ஆர் அப்படின்னா நமக்கு தெரியும். மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். தாய்மார்கள் இறப்பு விகிதம் 1,00,000 பேருக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? ஸோ தமிழ்நாடோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் பார்த்தோம்னா, ஒரு 45.5% பெர் 1,00,000 லைவ் பர்த்தா கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அதாவது 1,00,000 பேர்த்துக்கு 45.5 இருக்கு. ஓகேவா? ஸோ இதில முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, இந்த 2023, 24 இந்த காலகட்டத்தில ஏப்ரல் 2023லேருந்து மார்ச் 2024 வரைக்கும் விருதுநகர்ல வந்து பார்த்தோம்னா, 0 மேட்டர்னல் டெத் அப்படிங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா? விருதுநகர் மாவட்டத்தில எந்த மாவட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? விருதுநகர் மாவட்டத்தில யாருமே எந்த ஒரு தாய்மார்களுமே குழந்தை பிறக்கிறப்ப இறந்து போகல. சரிங்களா? அப்போ ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் அது. ஓகேங்களா? விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 0 நில் மேட்டர்னல் டெத் அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம இந்த செய்தியில நம்ம பார்க்கிறது. அடுத்து இந்த கிராஃப் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நமக்கு மெயின்ஸ்லலாம் இந்த மாரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருந்தா நல்லாருக்கும். ஸோ தமிழ்நாடோட மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2019, 20ல 53 இருந்துச்சு. அப்புறமா இந்த கொரோனா டைம் பீரியட்ல பார்த்தோம்னா இன்கிரீஸ் ஆயிருச்சு. 70 ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சஸ் இல்லாம இருந்துச்சு. அந்த மாரி நெறைய பிரச்சனைகள். அதனால 73 ஆச்சு. அப்புறம் 90 ஆச்சு. மறுபடியும் பார்த்தோம்னா லாக்டவுனுக்கு அப்புறமா நமக்கு கம்மியாயிட்டே வருது. இப்போ இருக்கிறதுலயே கம்மியா 45.5 இருக்கு. ஓகேவா? அரசாங்கத்தினுடைய டேட்டா. சோர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இத எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த 2 முக்கியமான நியூஸ்னா இது ஒண்ணு. அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் ஒண்ணு. ஓகேவா? ஸோ இதான் இம்பார்ட்டன்ட்டான நியூஸா இருந்துச்சு. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.